எப்போதும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க, குலசாபம் மற்றும் பித்ரு சாபம் ஏற்படாமல் இருக்க, ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பூவாடக்காரி வழிபாடு என்கின்ற கன்னி தேவ வழிபாடு எவ்வாறு செய்வதென்றது பற்றி இந்த பதில விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த பூவாடக்கார வழிபாடு எவ்வாறு செய்வதுன்றது பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்போ பூவாடக்காரி வழிபாடுனா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, பூ படைத்தல், அதாவது பூ என்றால் புது புடவையை வைத்து படைக்கும் ஒரு வழிபாடை பூ படைத்தல், பூவாடக்காரி வழிபாடு அப்படின்றது கூறுகின்றோம். இந்த பூவாடக்காரிக்கு ஏன் இந்த ஆடி மாசத்துல வழிபாடு செய்யணும்ன்றது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இல்லத்துல கன்னி பருவம் கழியாமல் இறந்து போன ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி அவங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாடை இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாடு செய்ய ஒரு உகந்த நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறது. அதனால நீங்க எல்லாரும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த பூவாடக்காரி வழிபாடு கட்டாயம் செய்திடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வழிபாடு தெரியாம இருக்கு, எப்படி செய்யணும்ன்றது தெரியாம இருக்கீங்க. இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு அந்த வழிபாடு எப்படின்றது தெரிய போகிறது. வாங்க அந்த வழிபாடை ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு தாங்க. இப்ப இந்த வழிபாடு எங்க செய்யணும்னு பாத்தீங்கன்னா 3 இடத்துல செய்யலாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பூஜை அறையில, இன்னொன்னு முன்னோர்கள் போட்டோ முன்னாடி இந்த வழிபாடு செய்யலாம். இந்த முன்னோர்கள் எங்க செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, குளக்கரையில அப்படி இல்லைன்னா கிணத்தடியில இந்த வழிபாடு செய்வாங்க. இப்போ ஒரு வீட்டுல கிணறு இருக்கும், ஒரு வீட்டுல கிணறு இருக்காது. கிணறு இருக்கிறவங்க கிணத்தடியில இந்த வழிபாடு செய்யுங்க, இல்லாதவங்க பூஜை அறையில இந்த வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கூட முன்னோர்கள் முன்னாடி போட்டோ முன்னாடி கூட இந்த வழிபாடு நீங்க செய்தா ரொம்ப நல்லது. வாங்க அந்த வழிபாடு ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பூஜை அறையில எப்படி செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, தரையை நல்லா சுத்தம் செஞ்சிடுங்க. தரையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரு அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டுடுங்க. கோலம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு செங்கல் எடுத்துக்குங்க. செங்கல் எடுத்துட்டு இப்போ இது பன்னீர் கொண்டு அபிஷேகம் பண்ணிடுங்க. அபிஷேகம் பண்ணிட்டு இப்போ இது மஞ்சள் பூசி நம்ம குங்கும மஞ்சள் வச்சிடலாம். இப்ப பாருங்க, பன்னீர் கொண்டு கொஞ்சோண்டு அபிஷேகம் பண்ணிடலாம். ஏன்னா பன்னீர் கொண்டு அபிஷேகம் பண்ணா கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும். அதனால இப்போ மஞ்சள்ல பூசி நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிடலாம். நல்ல மஞ்சளை நல்லா பழுக்க பூசலாம். இப்போ மஞ்சள் பூசுறது கூட நம்ம எப்படி பூசணும்னு பாத்தீங்கன்னா, இப்படி கீழே இருந்து மேலுக்கா இசுக்கணும். கீழே இருந்து மேலுக்கா இப்படி பண்ணக்கூடாது. இப்படி கீழே இருந்து மேலுக்கா இப்படி நம்ம மஞ்சளை கொண்டு போகணும். இப்படிதான் நம்ம நல்லா பூசி, நல்லா ஒரு இடம் கூட விடாம நல்லா பூசணும். இது பாருங்க, நல்லா இப்படி சுத்தி பூசணுங்க. இது மாதிரி நல்லா மஞ்சள் சுத்தி இந்த சைடெல்லாம் கூட நல்லா பூசுங்க. பூசிட்ட பிறகு இப்போ நம்ம குங்குமம் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன பழகு இருக்கோ அது மாதிரி நீங்க குங்குமத்தை வச்சுக்கலாம். நாமம் இருந்தாலும் நாமம் போடுங்க, இல்ல பட்டை இருந்தாலும் பட்டை போடுங்க. இது மாதிரி நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. இது மாதிரி நல்லா மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு இப்போ நம்ம சுத்தி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிடலாம். இப்போ இது மாதிரி நீங்க வச்சிடுங்க. வச்சிட்ட பிறகு இப்போ நம்ம நிலையில இப்போ நம்ம அங்க வச்சிட்ட பிறகு இப்போ அவருக்கு பூக்கள் எல்லாம் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம். பூக்களும் வேப்பலையும் நம்ம வச்சிடலாம். வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிடலாம். வச்சிட்ட பிறகு இப்போ உங்க வீட்டுல பெண் இறந்துருந்தாங்கன்னா, அதான் பெண் குழந்தை இறந்துருந்தா குழந்தைங்களுக்கு நீங்க இப்போ பெரியவளா ஆயிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க புடவை வச்சு படைக்கலாம். அந்த புடவை எப்படி கோணி வைக்கணும் அப்படின்றது நான் இப்போ சொல்லி தரேன். அதுக்கப்புறம் ஆண்கள் இறந்திருந்தா அவங்களுக்கு நீங்க ஒரு துண்டு வேஷ்டி வச்சு கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ பூவாடக்காரி அம்மாவுக்கு எப்படி நம்ம புடவை வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது இப்ப பார்க்கலாம். இது மாதிரி ஒரு அகண்ட தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோலத்து மேல இந்த தட்டு வச்சிடுங்க. வச்சுட்டு இப்போ ஒரு புது புடவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புது புடவையை எப்படி நம்ம மடிக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ இது பாருங்க, இப்போ இதுல முந்தாணி இருக்கும். அந்த முந்தானியை எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த முந்தானி எடுத்துக்குங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஃபில்ட் எடுக்கிற மாதிரி நம்ம இப்படி எடுக்கணுங்க. பாருங்க, ஃபில்ட் எடுக்கிற மாதிரி இப்படி எடுக்கணும். இது மாதிரி நம்ம நல்லா ஃபில்ட் எடுக்கிற மாதிரி சும்மா கூட அப்படி நீங்கள் ரொம்ப ஃபில்ட் எடுக்கணுன்றதில்ல, சும்மா இப்படி மடித்து மடித்து எடுத்தால் கூட பரவாயில்ல. பாருங்க, இப்போ இது கும்பலாக இது மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ இதை நீட் பண்ணிக்குங்க. நீட் பண்ணிவிட்டு இப்போ இதை சுருட்டி விடுங்க. இது மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. இப்படி சுற்றணும், ரவுண்ட் ஷேப்பில் இது நல்லா இப்படி முறுக்கணும். இப்படி முறுக்கிட்டு இது பாருங்கள், இப்படி நல்லா முறுக்கி விடுங்க. பாருங்க, நல்லா முறுக்கிட்டு இப்போ நல்லா முறுக்கிட்ட பிறகு இது எக் ஷேப்பில் இப்படி வச்சுக்கணும். வெடித்து நம்ம இப்போ இந்த தட்டில் வச்சிடலாம். இப்போ அந்த தட்டில் அந்த புடவை வச்சிட்ட பிறகு இப்போது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டசன் வளையல் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூ வச்சுடுங்க. இது மாதிரி தாங்க பூவாடைக்காரிக்கு பூ படைக்கணும். இது மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொரி, கொஞ்சம் பானகம் வைக்கணுங்க. இப்போ பொரி வச்சுட்டேங்க. பொரி வச்சிட்ட பிறகு பானகம் வைக்கணுங்க. 3 விதமான பானகம் வைக்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் கலந்து ஒரு பானகம் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் கலந்து ஒரு பானகம் வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பூவாடைக்காரிக்குனால நீங்கள் கூழ் கூட வைக்கலாங்க. கூழ் வைக்கலாம், அப்படி இல்லை நீர்மோர் கூட வைக்கலாங்க. கூழ் இருந்தால் கூழ் கரைச்சி வைங்க, அப்படி இல்லைனா கூட நீர்மோரும் நீங்கள் வச்சுடுங்க. இந்த 3 நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அப்படி இல்லைனா கூட சக்கரை பொங்கல் கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். சக்கரை பொங்கல் செய்ய முடியாதவங்க இந்த பானகம் வைத்தா கூட அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஏறுவங்க. இப்போ இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம தீப ஆராதனை காட்டிடலாம். ஊதுவத்தி வச்சிட்ட பிறகு இப்போ நம்ம கற்பூர ஆர்த்தி காட்டிடலாங்க. இப்போ இது மாதிரி நீங்க குலதெய்வ வழிபாடை நீங்க இது மாதிரி செஞ்சுருவீங்க. என் குலத்தை காக்க வந்த குலதெய்வமே, என் பூஜை ஏத்திட்டு என் குடும்பத்தை செழிக்க வைன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. உங்க சின்ன வயசுல இறந்து போனவங்களுடைய அவங்க ஆத்மா எப்பவுமே இங்க சுத்திட்டே இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே செய்யலையே, நம்மளுக்கு எந்த ஒரு வழிபாடும் அவங்க பண்ண மாட்டாங்களே என்று அவங்களுடைய ஆத்மா ரொம்பவே வேதனைப்படும். அதனால அந்த வேதனையானது நம்மளுக்கு சாபமா மாறும். அதனாலதான் அது குல சாபம்னு சொல்லுவாங்க. குல சாபம் இருந்தா நம்ம எப்பவுமே குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கே வராது. ரொம்ப கஷ்டம், துன்பம், துயரத்தை நம்ம அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால அந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும், அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம நிம்மதி அடையணும்னா இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில இந்த பூவாடைக்காரி மற்றும் கன்னிசாமி வழிபாடை செஞ்சிடுங்க. தவறாம செஞ்சிடுங்க. அப்படி செய்யறது மூலமாக நம்ம குல சாபம், பித்ரு சாபம் எல்லாமே நீங்கிடும். அவங்களுடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆசி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு எல்லா செல்வ வளங்களும் தேடி வரும், நிம்மதி கிடைக்கும், வீட்டுல சந்தோஷம் நிலவும், குடும்ப ஒற்றுமையா இருக்கும், கணவன் மனைவி அன்னோன்யமா இருப்பாங்க, குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால அவங்களுடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்க இந்த வழிபாடை தவறாம வெள்ளிக்கிழமையில செஞ்சு அவங்களுடைய அருளை பெறுங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.